எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதோட வீடியோஸ்ல தான் வந்து பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் கோட் மேத்தமேட்டிக்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து யூனிட் 8, அந்த சப்ஜெக்ட் கோட் மேத்தமேட்டிக்ஸ்ல யூனிட் 8 என்ன அப்படின்னா டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது போக வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம சேனல்ல பார்ட் 2 பார்ட் 3 இந்த யூனிட் ஃபுல்லாவுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இந்த யூனிட் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி வந்து டோட்டலா வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கோட்ல வந்து 10 யூனிட்ஸ் வந்து இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, அந்த யூனிட்டோட சிலபஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த 10 யூனிட்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம், ஒன் பை ஒன் வந்து கவர் பண்ணுவோம். அதுல இன்னைக்கு நம்ம வந்து டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்குறோம். இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் வந்து இருந்துச்சு. முக்கியமா ஒரு 5-6 டாபிக் வந்து நான் முக்கியம் வந்து சொல்லியிருந்தேன். அதுலதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா வந்து எல்லா டாபிக்ஸையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி திஸ் 8th யூனிட், எல்லா யூனிட்டையும் வந்து நம்ம ஒன் பை ஒன் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்டோட சிலபஸ் இதுதான். இதில் பார்த்தோம்னா இந்த 10 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணுங்கிறதும் வந்து டீட்டெயில்டாக சிலபஸ்லேயே வந்து இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த 8th யூனிட் இருக்கு இல்லையா, டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதைத்தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிசிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு யூனிட் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இல்ல இது வந்து மேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, இது வந்து மேக்ஸ்ல இருக்கிற ஒரு பிசிக்ஸோட டாபிக், அவ்வளவுதான். ஏன்னா வந்து இப்ப நம்ம இதெல்லாம் வந்து யூஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லையா, யூஜி அண்ட் பிஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ். நம்ம காலேஜ்லயே வந்து ஒருவேளை நீங்க மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு பேப்பர் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதை வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா என்ன படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன அப்படின்னா இப்போ மேக்ஸ்லயும் பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஒரு சிலது வந்து நம்ம படிப்போம், பிசிக்ஸ்லயும் மேக்ஸ் கான்செப்ட்ஸ் ஒரு சிலது வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸ்ல இந்த ஒரு 8th யூனிட் பார்த்துட்டோம் அப்படின்னா பிசிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அது போக வந்து லாஸ்ட் 2 வீடியோஸ்ல என்ன அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் போட்டிருந்தோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதுல வந்து இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் கோட் இருக்கு இல்லையா, அதுல கேட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அது நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது, நம்ம நார்மலா சிலபஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த சிலபஸ் வச்சு நம்ம கிட்ட இருக்கிற நோட்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து அந்த லைன்ல வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னே தெரியாம, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம, ஒரு ப்ரியர் நாலேஜுமே இல்லாம நம்மளால அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணா டைம் தான் வேஸ்ட். நம்ம கிட்ட அவ்வளோ டைம் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 monthsல வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா இந்த டைம்ல கூட எப்படி கொஸ்டின்ஸ் வருங்கிற ஒரு ஐடியா இல்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் லாஸ்ட் 2 வீடியோஸா வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் பார்த்ததுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன அப்படின்னா நம்ம தியரியில தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். ப்ராப்ளம்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி கேட்டிருந்தாலும் 1 or 2 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வர மாதிரிதான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரிஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் தான் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. ஸோ தியரி பார்ட் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த லாஸ்ட் 2 அனலைசஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுல நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ஒரு நாலேஜோட நம்ம இருக்க இந்த 10 யூனிட்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணணும். சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் மேக்ஸிமம் 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்படி பார்த்தோம் அப்படி 15 மினிமம் அட்லீஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வரும், மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின் வரும். 10 to 20 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து கண்டிப்பா கவர் ஆகும். இப்போ வந்து நம்ம டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டோம்னா இதுதான் டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுல வந்து ஒரு 5 to 6 டாபிக்ஸ் தான் வந்து இருக்கு. அதுல எந்தெந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கைனமெட்டிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ்.
இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இதோட யூனிட் என்ன, எப்படி இருக்கும், இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு பேசிக். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 11th 12thலயே நம்ம படிச்சதா தான் இருக்கும். அதுவும் போக வந்து நம்ம வந்து யூஜி மேக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். இதை பத்தினது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாமே வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிதான் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கும்போது அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது இடையில என்னென்ன தியரி இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம சொல்லலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம ஏன் இப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் தியரியை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா வந்து புக்கு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். நம்ம கிட்ட வந்து அவ்வளோ டைம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்துட்டே சைட் பை சைடு வந்து டாபிக் தியரி பார்ட்டையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டோட நாலேஜையும் நம்ம கேதர் பண்ணிக்க போறோம். ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்படி நம்ம பார்த்தோம்னா தான் நம்ம வந்து டைம் வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்ரோச்லயே வந்து நம்ம எல்லா யூனிட்ஸையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். அது போக வந்து ஒரு லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு. வந்து கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட் பை யூனிட்டா கவர் பண்றப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து போவோம். லாஸ்ட் 2 வீடியோஸா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ தான் நம்ம பார்த்தோம். அதனாலதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு யூனிட்டா கவர் பண்றப்போ நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எல்லா யூனிட்டையும் வந்து நம்ம கவர் பண்ணலாம். நாட் ஓன்லி மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இது எல்லா சப்ஜெக்ட் கோடுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு யூனிட்டா வந்து நம்ம வந்து போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்ரோச்லயே வந்து நம்ம போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the study of objects in rest and in motion is called, it is called mechanics. அதாவது மெக்கானிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், மோஷன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெண்டத்தையும் படிக்கிற அந்த ஒரு பிரான்ச்சுக்கு பேரு தான் வந்து மெக்கானிக்ஸ். இதுல வந்து ரெஸ்ட்டை பத்தி மட்டும் படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டாட்டிக்ஸ். The study of objects at rest or in equilibrium is called statics. அப்ப இதுல ஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது என்னது, study of objects at rest. அடுத்தது டைனமிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The study of motion of objects considering the cause of motion. அதாவது டைனமிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி படிக்கிறது தான். அது கூட என்ன அப்படின்னா and also we are considering the cause of motion. அந்த மோஷன் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அதான் மோஷன் நம்ம வந்து சொல்றோம். அந்த ஆப்ஜெக்ட் எதனால மூவ் ஆகுது அப்படிங்கிற அந்த காஸ், காரணம், அதை பத்தியும் நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைனமிக்ஸ். And next பாருங்க, the study of motion of objects without considering the cause of motion. அதாவது ஒரு மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி படிக்கிறதா இதுவும். ஆனா வந்து இதுல எதை பத்தி படிக்க மாட்டோம்னா அது அந்த மோஷனோட காசை வந்து நம்ம படிக்க மாட்டோம். அதோட காரணத்தை பத்தி எல்லாம் நம்ம படிக்காம ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது இல்லையா இதை பத்தி மட்டும் படிச்சோம் அப்படின்னா அது கைனமேட்டிக்ஸ். காஸ் ஆஃப் மோஷனையும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரு டைனமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின், if an object does not change its position with respect to time. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷனை டைமை பொறுத்து மாத்திக்கல அப்படின்னா, ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு இட் சரௌண்டிங்ஸ், ஒன்று டைமை பொறுத்து மாத்தல இல்லைன்னா சரௌண்டிங்ஸை பொறுத்து மாத்தல அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைமை பொறுத்தும் மாறல சரௌண்டிங்ஸை பொறுத்தும் மாறல அப்படின்னா இட் இஸ் செட் டு பி இன் ரெஸ்ட். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். The next sixth question, if an object changes its position with respect to time or with respect to the surrounding. டைமை பொறுத்தோ சரௌண்டிங்கை பொறுத்தோ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து மாறுச்சு, if it changes அப்படின்னா that object is said to be in motion. Next வந்து rest and motion both are relative concepts. அதாவது பாருங்க, the concept of rest and motion may vary from object to object. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல இருக்கோம்னு எடுத்துக்கலாம். அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு மூவிங் ட்ரெயின்ல வந்து இருக்கோம். இப்போ நம்ம அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு ஒரு நம்ம விண்டோல தெரியுற ஒரு ட்ரீயை வந்து பாக்குறோம். அப்ப நம்மளுக்கு அந்த ட்ரீ எப்படி தெரியும், அந்த ட்ரீயும் நம்ம கூடயே வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியும் இல்லையா.
அப்போ மூவிங் ட்ரெயின்ல வந்து நாம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பொறுத்து அந்த ட்ரீயும் என்ன ஆகுற மாதிரி தெரியும், ட்ரீயும் நம்ம கூடயே மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா ஆக்சுவலா அந்த ட்ரீ எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலா ட்ரீ வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அந்த ட்ரீக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்று அந்த ட்ரீயை பார்த்தா அந்த ட்ரீ எப்படி தெரியும், அந்த ட்ரீ வந்து ரெஸ்ட்ல இருக்க மாதிரிதான் தெரியும். அப்போ ட்ரீ வந்து ரெஸ்ட்ல இருக்கு ஒரு அப்சர்வருக்கு. அதே வந்து ட்ரெயினுக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு அந்த ட்ரீ எப்படி தெரியுது, அந்த ட்ரீ வந்து மோஷன்ல தெரியுது. அப்போ அந்த ட்ரீ வந்து அந்த ட்ரீக்கு பக்கத்துல நின்னவங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. அதே வந்து நம்ம ட்ரெயின்ல மூவ் ஆகிட்டு இருக்க நம்மளுக்கு வந்து மோஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்போ இந்த ட்ரீ வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மோஷன்ல இருக்கா அப்படிங்கிறது இட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட். அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வந்து மாறும். அப்போ ரெஸ்ட்ல இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சன் என்ன ஆயிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸ். It depends on other person. அந்த இன்னொருத்தங்களை பொறுத்துதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மோஷன்ல இருக்கா அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். அதான் வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட் வந்து சொல்றாங்க. இல்ல கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா which of the following are relative concepts அப்படின்னு கொடுத்து ரெஸ்ட், ஆப்ஷன் பி மோஷன், ஆப்ஷன் சில வந்து போத் ரெஸ்ட் அண்ட் மோஷன் கொடுத்துருப்பாங்க. இல்ல வந்து ஒன்லி ரெஸ்ட் நாட் மோஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா போத் ரெஸ்ட் அண்ட் மோஷன் இந்த ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, 1 dimensional motion, 2 dimensional motion and 3 dimensional motion தான் நெக்ஸ்ட் பத்தி பார்க்க போறோம். பாருங்க, a stone falling freely under gravity. ஒரு ஸ்டோன் வந்து ஒரு கிராவிட்டினால வந்து மேல இருந்து கீழே வந்து இப்ப வந்து ஃபால் ஆகுது. இதுதான் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோன் வந்து மேல இருந்து கீழே என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது, கிராவிட்டியை பொறுத்து ஃபால் ஆகுது. அப்போ இது ஒரே ஒரு லைன்ல தானே இதோட மோஷன் இருக்கு, மேல இருந்து தானே கீழே வருது. சோ இது என்ன அப்படின்னா 1 dimensional motion. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, if an object travels in a straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகுது. இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆகுது. இது மேல இருக்கலாம், இல்ல ஐ மீன் சைட் வைஸ்ல இருக்கலாம், இல்ல கீழே இருந்து மேல இருக்கலாம், இல்ல வந்து ஸ்லாண்டிங்கா கூட இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as rectilinear motion or simply linear motion. நெக்ஸ்ட் பாருங்க, an insect crawling over the floor. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இன்செக்ட் எடுத்துக்கலாம், லிசார்ட் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு இன்செக்ட் அது வந்து ஃப்ளோர்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு இன்செக்ட்னு எடுத்துக்கலாம். இந்த இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த இன்செக்ட் எப்படி போகும், ஒண்ணு இந்த வழியாவும் போகலாம், இல்ல வந்து இந்த வழியாவும் போகலாம். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ்ல வந்து அந்த இன்செக்ட் டிராவல் ஆகலாம். அப்ப இது என்ன அப்படின்னா 2 dimensional motion. நெக்ஸ்ட் பாருங்க, a kite flying in the sky. அப்ப ஒரு கைட் வந்து ஸ்கைல வந்து ஃப்ளை ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்னு எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். அப்ப இது என்ன அப்படின்னா ஒரு 3 dimensional motionக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேசிக் டாபிக் தான், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். அப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா இதுல இருந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது, இது. ஆனா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் ரீச் ஆகலாம். இப்ப அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா தான் வந்து இவங்க இதை கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து எப்படி இந்த ஒரு கிரீன் கலர் பாத்துருக்கு இல்லையா, இதுல வந்து டிராவல் ஆகி இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. இது போக வேற என்னென்ன வழியில வரலாம், இப்படி வரலாம், இல்ல வந்து இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு, வழிகள் வந்து இருக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. அந்த வழிகள் எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். எந்த பாத்துல வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றோமோ the path traveled, அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா the shortest distance between two position, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப பாருங்க, the actual length traveled by an object during a motion in a given interval of time is called distance or path length. இது ஆக்சுவலா எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோமோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். the shortest distance between initial and final position, அதை நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, the displacement is always from. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறத நம்ம எப்படி தான் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம்ல பாருங்க, இங்கிருந்து இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஆரோ மார்க் எதோ டினோட் பண்ணுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வந்திருக்காங்கன்னு டினோட் பண்ணுது. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து distance is a scalar quantity and displacement is a vector quantity. Next, if the final position and the initial position and final position during a motion of an object is same, then the displacement என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இனிஷியல் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபைனல் டிஸ்டன்ஸ் போறதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு. அதுல எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோமோ திருப்பியும் வந்து அதே இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்ப இங்க ரெண்டுமே ஒரே பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா, இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ரெண்டும் ஒரே பாயிண்ட் சேமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே பாயிண்ட் இல்லையா, அப்ப அது ஜீரோவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, if the displacement of a body is zero, ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா என்னென்ன பாசிபிலிட்டியா இருக்கலாம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா இருக்கலாம். the initial and final position are same. அப்போ இன்னும் ஒருவேளை என்னவா இருக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள்ல வந்து மூவ் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஒரு பிளே கிரவுண்டே எடுத்துக்கலாம். அந்த பிளே கிரவுண்டோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஓடிட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லா ஓடிட்டு திருப்பி நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ நம்ம அங்கேயே வந்து நிக்கிறோம். இது என்னது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் என்னது எண்டிங் பாயிண்ட் இல்லையா. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட். ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு இது எக்ஸாம்பிள். இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு இடமும் இதுதானா. அப்போ இந்த கேஸ் பாருங்க, 16th கொஸ்டினோட கேஸ் பாருங்க. if the initial and final position during a motion of an object are same. இப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, இனிஷியல் பொசிஷனும் இதுதான், ஃபைனல் பொசிஷனும் இதுதான். அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்ப இது வந்து ஜீரோ. ஆனா டிஸ்டன்ஸ் பாருங்க, இப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிராவல் ஆயிருக்கு இல்லையா. அப்ப அந்த லென்த் டிராவல்டு வந்து இருக்கு, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் ஆயிருக்கு இல்லையா. அப்ப டிஸ்டன்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்காது, ஜீரோவா இருக்காது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவா இருக்கலாம், ஆனா டிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ if the displacement of a body is zero, நம்மளுக்கு ரெண்டு கேஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கலாம், இல்ல ஜீரோவா இல்லாமையும் இருக்கலாம். கரெக்டா. அப்ப அதான் என்ன சொல்றாங்கன்னா, மே ஆர் மே நாட் பி ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். ஜீரோவா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜீரோவா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் மே ஆர் மே நாட் பி ஜீரோ. இந்த கேஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். if a particle is moving from one position to another position, then dash is zero. அதாவது ஒரு பார்ட்டிகல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறுது. so there is a motion. அப்ப எது ஜீரோவா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ எது ஜீரோவா இருக்காது, டிஸ்டன்ஸும் ஜீரோவா இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஜீரோவா இருக்காது. ஏன் கண்டிப்பா வந்து எப்பவுமே டிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பா டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவா இருக்காது. ஏன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பா வந்து டிராவல் ஆயிருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்காது. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்குமா இல்லையாங்கிறது தான் நம்மளோட டவுட்டாவே இருக்கணும். இப்ப இங்க பாத்துட்டோம் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம்னா, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகுது, அதே பொசிஷனுக்கு திருப்பி வரல. கரெக்டா. அப்போ இங்க ஆரம்பிச்சவங்க இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அனதர் பொசிஷன் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. சோ ஃப்ரம் ஒன் பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். So, if a particle is moving from one position to another position, then neither distance or nor displacement is zero. Neither அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டுமே வந்து கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப டிஸ்டன்ஸும் ஜீரோ கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஜீரோ கிடையாது. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a particle is moving from one position to another position அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், distance is always positive.
எப்பவுமே வந்து ஒரு பாத் டிராவல்டு வந்து கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்க கேஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, dash is not affected by shift of coordinates. shift of coordinates நம்ம coordinates இருக்கு இல்லையா, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், போலார் கோஆர்டினேட்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த என்ன கோஆர்டினேட்ஸை மாத்தினாலும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து மாறாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை ஷிஃப்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட், dash is independent of the path followed by the object. அந்த பாத்தை பொறுத்து எது இருக்காது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்பவுமே டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத் டிராவல்ட பொறுத்து வந்து இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா லாஸ்ட் கேஸ்லயே வந்து பார்த்தோம், இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை எண்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்கலாம், இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்கலாம், இல்லை வந்து இங்கிருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி போயிருக்கலாம். இந்த பாத்தை பொறுத்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா இந்த கேஸுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் டிராவல்டு பை தன் ஆப்ஜெக்ட். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி கிடையாது. எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கிருந்து எங்க தான், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு, இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் பொறுத்து இருக்கும் எது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. இது எந்த பாத்ல டிராவல் ஆகுதோ அதை பொறுத்து என்ன ஆகும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். So distance depends on the path followed by the object. Displacement is independent of the path followed by the object. Next, 24th question. Dash is the unit of both distance and displacement. The distance, displacement ரெண்டுக்குமே வந்து யூனிட் வந்து மீட்டர் தான். ஆனால் டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட், ஃபார் அ மூவிங் பாடி dash always increases with time. ஒரு பாடி மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதோட எந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் டைமை பொறுத்து அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ தான். ஏன்னா மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், for one dimensional motion the distance is equal to displacement. ஒரு ஒன் டைமென்ஷனல் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மோஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இங்க நம்ம ஏன் இந்த மாடுலர் சிம்பிள் போட்டிருக்கோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்னது, வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து மேக்னிடியூடை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்றோம். இந்த மாடுலஸ் போட்டாங்க அப்படின்னா அது எதை சொல்லுது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்டோட நியூமெரிக்கல் வேல்யூ அதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் இந்த ரெண்டுமே. பட் ஃபார் 2 dimensional அண்ட் 3 dimensional மோஷன் இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் எப்பவுமே எப்படி இருக்கும், கிரேட்டரா இருக்கும். அப்போ எந்த மோஷனா இருந்தாலும் ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா அதிகமா இருக்கும். எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸோட அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸே வந்து கிடையாது. ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர். ஆனா வந்து ஒன் டைமென்ஷனல் வேல்யூக்கு டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூடு ஈக்குவலா இருக்கும். மற்ற இருக்க எந்த மோஷனா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தான் வந்து கிரேட்டரா இருக்கும். இப்போ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 8ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். நியர்லி 25+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதுல வந்து இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த கான்செப்ட் தியரி பார்ட்டி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி வந்து அடுத்த டாபிக்ஸை வந்து நம்ம வீடியோஸ்ல இனி வர வீடியோஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி திஸ் யூனிட், இதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், அப்படியே எல்லா யூனிட்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். அது போக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம். சேனலை வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 months வந்து நீங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளோட ஃபேஸ் அகாடமியில கூட இந்த இப்ப குவாலிஃபை பண்ணியிருக்க கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் கூட சூஸ் பண்றவங்களுக்கும் வந்து நம்ம கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேளுங்க. இதுதான் வந்து கஸ்டமர் கேர் நம்பர். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.